டு சிதன்விஸ் டைரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸில் வந்து சூப்பர் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குது. அதனால என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு திருநின்றவூரில் இருக்கிற ட்ரெண்ட்ஸ் தான் நான் விசிட் பண்ணியிருந்தேன். ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விமென்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். டாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃபர், 70% ஆஃபர் சொல்லிட்டு 2 கேட்டகரியில் வச்சுருந்தாங்க. பட் ஆஃப் த டாப்ஸ் பார்த்திங்கன்னா 50% ஆஃபரில் வச்சுருந்தாங்க. பர்டிகுலராக சில கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் 70% ஆஃபர்ஸில் வச்சுருந்தாங்க. அதுபோல் சில திங்ஸ்க்கு வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸுமே வச்சுருந்தாங்க. சில நியூ அரைவல்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஆஃபர் வந்து அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லிட்டு போர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஆஃபர்ஸ் நாட் அப்ளிகபிள் சொல்லிட்டு. இந்த மாதிரி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க வச்சுருந்தனால நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நம்ம பார்க்குற ட்ரெஸ்க்கு மேலேயே வந்து அழகாக ஃப்ளாட் 50% சொல்லிட்டு அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த பில் பார்த்துட்டு அந்த அமௌண்ட்லேருந்து நமக்கு இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். ஆஃபர்ஸில் இருக்கிற டாப்ஸ் எல்லாமே கூட ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. பட் வந்து சைஸஸ் வந்து எல்லா சைஸஸுமே வந்து அவைலபிளாக கிடையாது. மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா எம் சைஸஸ், எல் சைஸஸ் வந்து அவைலபிள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சில கலெக்ஷன்ஸில் மட்டும்தான் அவைலபிள் இருந்துச்சு. இந்த எல்லோ டாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 999. இது வந்து எனக்கு 50% ஆஃபரில் பார்த்திங்கன்னா எனக்கு அதுலேருந்து ஆஃப் ரேட் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது பில் பண்ணுவாங்க. அது அழகாக ஒரு ஒயிட் பிளாஸோட பேரப் பண்ணும்போது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால நான் அதை செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் இந்த நேவி ப்ளூ கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த டாப் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து அதில் ஒர்க் இருக்குது. ரெகுலர் வியர் டாப்ஸில் கூட பார்த்திங்கன்னா 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆனால் பர்டிகுலர் டாப்ஸ் தான் போட்டிருந்தாங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சைஸஸ் வந்து ஒவ்வொரு பீசஸ்லேருந்து ஒரு சைஸஸ் இருக்கும். நமக்கு என்ன சைஸஸில் இருக்கோ அதிலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நார்மலாகவே இந்த டாப்போட ரேட் பார்த்தீங்கன்னா 699, 599, 799, 3 ரேஞ்சஸில் தான் இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னுமே கூட நமக்கு வந்து ஒரு லெஸ் அமௌண்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணிப்போம். இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூ அரைவல்ஸில் ரொம்ப அழகான டாப்ஸ் நிறைய இருந்துச்சு ஆஃபர்ஸ் இருக்கிறத விட. என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக வந்து ஆஃபர்ஸ் டாப்ஸை வந்து வாங்குறதை விட இந்த மாதிரி நியூ அரைவல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி லாங் வியர் ட்ரெஸ்ஸஸ், குர்தாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஒயிட் வித் ஆஷ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரேட் பார்த்திங்கன்னா 1499. இதில் வந்து நம்ம பாதி ப்ரைஸ் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூ அரைவல்ஸில் வந்து இந்த க்ரீன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதோடய ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1999 இதோட ப்ரைஸு. இதில் வந்து ஆஃபர் கிடையாது, நம்ம ஃபுல் அமௌண்ட் தான் பே பண்ணணும். இந்த ஒயிட் கலர் வித் பிங்க் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. ரீசெண்ட் டேஸில் எனக்கு ஒயிட் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக மாறிடுச்சு. அதனால இன்னும் தெரியல, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் வந்து நியூ அரைவல்னால ஃபுல் அமௌண்ட் தான் பே பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதை வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணலை. பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்கேஸ் வந்து ஷாப்பில் வந்து நம்ம நினைக்கிற நிறைய டாப்ஸ் வந்து வாங்க முடியல, இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் தான் வாங்கணும்னா எனக்கு பிடிச்ச டாப்ஸோடைய கோடெல்லாம் நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்குவேன். அதை வந்து ஃப்யூச்சரில் வந்து அஜியோவில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதில் வந்து அந்த டாப்ஸ் எல்லாம் வந்து ஏதாச்சும் ஆஃபர்ஸில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட நான் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். 50% ஆஃபர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கட் பேண்ட்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸில் தான் வச்சுருந்தாங்க 50% ஆஃபர்ஸில். இதோட ப்ரைஸ் 899. நமக்கு அதில் வந்து ஆஃப் த ப்ரைஸாக வந்து பே பண்ண போகிறோம். நம்ம வந்து இந்த மாதிரி பேண்ட் வந்து நல்லா வர்த்துன்னு தான் சொல்லணும். நல்ல லைஃப் வந்து நல்லா உழைக்கும். கீழேயும் பார்த்திங்கன்னா அழகாக நெட்டடில் இல்லாட்டி எம்ப்ராய்டரி ஒர்க் வச்ச மாதிரி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் எப்பயும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டுனா பிளாக் அண்ட் ஒயிட் வந்து கம்பல்சரி வச்சுக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய டாப்ஸ் கூட வந்து சூப்பராக பேரப் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கூடமே அது வந்து அழகாக ஒத்து போகும். நெக்ஸ்ட்டு கோ கலர்ஸில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸில் வந்து அவைலபிள் இருந்துச்சு. நீங்களே பில்லை வந்து அமௌண்ட்டை செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. லெகின்ஸ்லேயும் கூட பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது. பட் வந்து லெகின்ஸில் வந்து ஆஃபர்ஸ் கிடையாது. வேறு ஒரு பிராண்டில் மட்டும் 3 ஆங்கிள் லென்த் லெகின் பர்ச்சேஸ் பண்ணணும்னா 999 பே பண்ணால் போதுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் அதை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்சரிஸில் போயிருந்தேன். கம்மல்லாம் வந்து அழகழகாக இருந்துச்சு. சரி என்னென்ன டிசைன்ஸ்லாம் இருக்குது காமிக்கலாம், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதையும் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ரொம்ப லென்த்தியான இயரிங்ஸ்லாம் இருந்துச்சு. இது கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் வந்து 499 rupees.
இதில் என்ன ஒரு குட் திங் பார்த்திங்கன்னா, நமக்கு ஆக்சரிஸில் கூட 50% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து நம்ம ஆஃப் ப்ரைஸ் தான் வந்து நம்ம பே பண்ண போகிறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெயில் பாலிஷு, பர்ஃப்யூம்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதிலெல்லாம் ஆஃபர்ஸ் கிடையாது. இந்த மாதிரி கிளிப் ஐட்டம்ஸ்லேயும் கம்மல் ஐட்டம்ஸ்லேயும் தான் வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பாப்பாவுக்கு வந்து கிளிப் பார்த்துட்டு இருந்தேன். அது பார்த்து முடிச்சதுக்கப்புறமே ஷாலில் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். ஷாலில் வந்து எனக்கு அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருந்த மாதிரி தெரியல. நிறைய ஸ்டோல்ஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஸ்கார்ஃப் மாதிரியும். அதெல்லாம் அப்படியே ஒரு விசிட் முடிச்சதுக்கப்புறமா டேர்ன் பண்ணி பார்த்தா பேபிஸ்க்கு வந்து ஹேர் கிளிப் வந்து நிறைய இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஹேர் பேண்ட் கூட ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. அங்கே ஒரு பாப்பா வந்து அழகாக வந்து அவங்களுக்காக வந்து தேடி தேடி பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய கிளிப் வந்து அழகாக இருந்துச்சு. அகெயின் வந்து வேறு ஒரு சைடில் வந்து 50% ஆஃபரில் வந்து குர்தா செட்ஸு, குர்தாஸ்லாம் வச்சுருந்தாங்க. சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இங்கே என்னென்னா அந்தந்த பிளேஸில் வந்து செப்ரேட்டாக வந்து போர்டு வச்சுருக்காங்க 50% ஆஃபர் சொல்லிவிட்டு. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் தேடி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து சைஸஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். எல்லா சைஸஸுமே மிக்ஸ் பண்ணியிருக்கும். நமக்கு என்ன சைஸஸோ நமக்கு ஒரு டிசைன் பிடிச்சிருக்கும். பட் அதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட சைஸ் வந்து அவைலபிளாக இல்லாமல் இருக்கும். இந்த இஷ்யூ வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். பட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஓகேன்னு தான் சொல்லலாம். விசிட் பண்ணலாம். நல்லா 50% ஆஃபரில் கிடைக்கும்போது நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிருந்தேன். எனக்கு வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸில் வந்து அந்தளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸும் இல்லை, அந்தளவுக்கு வந்து ஆஃபர்ஸுமே கொடுத்துடல. கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடல, நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லலாம். இவ்வளோ டாப்ஸு, இவ்வளோ பேண்ட்ஸ் மட்டும்தான் இவங்க வந்து 50% ஆஃபர்ஸில் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி. மேபி வந்து வேறு பிளேஸில் இருக்கிற ட்ரெண்ட்ஸ்க்கும் இங்கே இருக்கிறதுக்கும் டிஃபர் ஆகலாம். வேறு இடத்துல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். போய் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது இங்கே என்னென்னலாம் வெஸ்டர்ன் டாப்ஸ் எல்லாம் இருக்கோ அதை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்ததுலேயே இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து எனக்கு கீழே வர அந்த நாட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு வந்து ஆனால் ஸ்லீவ்லெஸ் தான். இப்போது நான் காமிக்கிற ஐட்டம்ஸில் வந்து ரேர் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வந்து 50% வந்து அப்ளை ஆகுது. இந்த டாப் வந்து நல்லா அழகாக இருந்துச்சு. நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. உள்ளே ஒரு கிளாத்தும் கொடுத்துருக்குறாங்க. அந்த கலருமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து நம்ம ஜீன் கூட பேரப் பண்ணிக்கலாம், ஸ்கர்ட் கூட நம்ம பேரப் பண்ணிக்கலாம். பிளாக் ஸ்கர்ட் கூட ஒயிட் ஸ்கர்ட் கூட போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஒரு ட்ரெஸ் பார்த்துருந்தேன் க்ரீன் கலரில். அது பார்த்தேன், ஆனால் ப்ளெயினாக தான் இருந்துச்சு. போட்டால் எந்த அளவுக்கு லுக் தரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அது பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்னில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. ஆஃப் ஒயிட்டு, ஒயிட்டு, பிளாக்குன்னு சொல்லிட்டு அதையுமே பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஓகே சொல்லிவிட்டு நைட் பேண்ட்ஸுக்கும் டிஷர்ட்ஸுக்கும் பார்க்கலாம் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். டிஷர்ட்ஸில் கூட பார்த்திங்கன்னா பர்டிகுலரான கலெக்ஷன்ஸுக்கு மட்டும்தான் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் சூப்பராக இருக்கிற டிஷர்ட்ஸ்க்கெலாம் வந்து ஆஃபர் கிடையாது. ஆஃபர்ஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது. பாருங்களேன், மோஸ்ட் ஆஃப் ஓல்டர் டிசைனாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எதுவுமே கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கிற மாதிரி இல்லை. பட் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ரஃப் யூஸ் அடிக்கிறதுக்கு வாங்கிக்கலாம். 50% ஆஃபருங்கிறப்ப நம்ம ஒரு 150 தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டிஷர்ட்ஸ்க்கு. அந்த மாதிரி ரஃப் யூஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஆஃபரில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இருந்துச்சு, கொஞ்சம் டாப்ஸ் இருந்துச்சு. பட் என்ன வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணலை இந்த வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸில். கீழே வந்து பார்த்திங்கன்னா குர்தாஸ்லாம் நிஜமாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆஃபர்ஸில் இருந்தாலுமே. நியூ அரைவலில் இருக்கிற டிஷர்ட்ஸும் கொஞ்சம் போல் பார்ப்போம். இது கூட பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 399 அந்த ரேஞ்சஸ் தான். ஸோ வந்து நம்ம நியூ அரைவலாக இருந்தாலுமே கூட நம்ம வாங்கிக்கலாம். டிசைன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. பேண்ட் கூட பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கிட்ஸுக்கு வந்து நான் மூவ் ஆகிட்டேன். கிட் செக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸாக இருக்கட்டும், இந்த டிசைன்ஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும். அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம கிளாத் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறனால வந்து அந்த ஃபீலும் வந்து சூப்பராக கொடுக்கும் நம்ம டச் பண்ணும்போது. கிட்ஸுக்கு வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் வந்து கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸஸில் பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மின்னு சொல்லலாம். நியூ அரைவல்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. பட் பாய் பேபிஸ்க்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. 50% ஆஃபர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த பிங்க் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இது கொஞ்சம் பெரிய பாப்பாவுக்கு தான் போட முடியும். ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த நாட்டு. அது வந்து ஒரு ஷார்ட்ஸ் கூட பேரப் பண்ணால், ஜீன் கூட பேரப் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும்.
இப்போ நான் காமிக்கிற நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து நான் வந்து பில் அந்தளவுக்கு ஷோ பண்ணியிருக்க மாட்டேன். ஏதாச்சும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு மட்டும் நான் பில் வந்து எடுத்து பார்த்துருப்பேன். அது எல்லாமே 50% ஆஃபர்ஸில் தான் இருந்துச்சு. கிட்ஸுக்கு வந்து நிறையவே கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பாய் பேபிக்கும் சரி, கேர்ள் பேபிக்கும் சரி. பட் பாய்ஸ்க்கு வந்து நல்ல ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுறத விட நம்ம வந்து கிட்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அந்த ஹாப்பினஸ் வந்து எதுக்கு வருதுன்னே தெரியாது. நம்மளை விட எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிட்ஸுக்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். நானுமே அந்த மாதிரி தான். என் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அதே மாதிரி தான் இருப்பாங்க. கிட்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து நம்ம பில் செக் பண்ணிவிட்டு நமக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்குவோம். ஆனால் கிட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிட்ஸுக்கு இது நம்ம பாப்பாவுக்கு அழகாக இருக்குமா, அப்போ ஓகே நம்ம வாங்கிக்கலாம், ப்ரைஸஸ் நோ மேட்டருங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்குவோம். அந்த ஒயிட் கலர் ஃப்ராக் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஷார்ட்ஸ்லாம் பாருங்களேன், ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். என்னோடய பாப்பாவுக்கு வந்து பத்தாது, என் பாப்பாவோட சின்ன பாப்பாவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். பட் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. ஒயிட்டு, பிங்க்கு, ஸ்கை ப்ளூன்னு சொல்லிட்டு. இது வந்து ஆஃபர்ஸ் கிடையாது, நியூ அரைவல்ஸ் தான். மொத்தமாக 3மே சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா 699 தான். கிளாத்தும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறனால பேபியோட ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக தான் கண்டிப்பாக இருக்கும். ரெகுலர் வியர் டிஷர்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து லெகின்ஸ் கூட கிட்ஸுக்கு வந்து இருக்குது. பட் எல்லாமே நியூ அரைவல்ஸ் தான். நம்ம ஃபுல் அமௌண்ட் தான் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். வாங்க அப்படியே நம்ம வந்து பாய் பேபி செக்ஷனுக்காக நம்ம மூவ் ஆகிடலாம். பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து ஷர்ட்டு தான் இருந்துச்சு. இந்த ரெட் கலர் ஷர்ட் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருந்துச்சு. அதில் இருக்கிற லெட்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, பாய் பேபிஸ்க்கு வந்து 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த டிஷர்ட் ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. 1199. நம்ம ஆஃபரில் வாங்கினா கூட கண்டிப்பாக நம்ம 600 கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷர்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கலாம் சொல்ல முடியாது, ஆவரேஜ்னு சொல்லலாம். நார்மலாக வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த எல்லோ கலர் ஷர்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே சொல்லிட்டு பார்த்துருந்தேன். காலர்லெஸ்ஸு. அதோடய ப்ரைஸு வந்து 599. நமக்கு ஆஃபரில் வாங்கினா கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் வேறு ஏதாச்சும் ஷர்ட்டு வந்து அழகாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே மூவ் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். மோஸ்ட்டாக வந்து ஒயிட் கலர் ஷர்ட் வந்து ஆல்வேஸ் வந்து போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் சீக்கிரமாக அழுக்கு பண்ணி வச்சுடுவாங்க. இந்த ஷர்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் பார்த்தேன். நெக்ஸ்ட்டு கேஷுவல் வியர்ஸில் பார்த்திங்கன்னா இன்சைட் வந்து டிஷர்ட் கொடுத்துட்டு வெளியே ஷர்ட் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ஒரு 4-5 கலர்ஸில் அவைலபிளாக இருந்துச்சு. அதோடய ப்ரைஸ் கூட பார்த்திங்கன்னா 7499. பட் இதெல்லாம் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்க முடியும். இந்த எல்லோ கலர் வந்து அழகாக கார்லாம் போட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேர்ள் பேபிக்கு வந்து இந்த மாதிரி பேண்ட்டும் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதோட வந்து ஃபுல் செட் பார்த்திங்கன்னா 3 செட் இருக்கும், 799. நம்ம பார்த்த ஷார்ட்ஸை விட 100 ருபீஸ் தான் வந்து அதிகம் சொல்லலாம். எப்பயும் போல தான் பாய் பேபிஸை விட வந்து கேர்ள் பேபிஸ்க்கு தான் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அழகாக அதிகமாகவும் இருந்துச்சு. பாய் பேபிக்கும் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா மென் செக்ஷனுக்கு நான் போயிட்டேன். மென் செக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷர்ட்ஸில் வந்து கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஷர்ட்ஸோட ப்ரைஸஸ்லாம் பார்த்திங்கன்னா 999, 1000, 299 அந்த ரேஞ்சஸில் தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஷர்ட் பார்த்திங்கன்னா கேஷுவல் ஷர்ட்டு இப்போ ட்ரெண்டியாக போயிட்டு இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 999 தான். அதுவும் இந்த பிளாக் வித் ஒயிட் வந்து வான்னு சொல்ல அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்ட்க்கு அது வாங்கிடலான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த டிசைனுக்கு வந்து நியூ அரைவல் தான், அதனால் வந்து இதுக்கு ஆஃபர்ஸ் கிடையாது. இந்த ஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ் வியர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளைனாக இருக்கும், நீட்டாக ஃபார்மல் லுக் கொடுக்கும். எந்த ஷர்ட் எடுத்தாலுமே 1049 ருபீஸ் தான். நிறைய கலர்ஸில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ் வியர்க்கு வந்து ப்ளைனாக பார்க்குறீங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சைனீஸ் காலரில் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து பிளாக் லைன் போட்டு இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாமே வந்து 50% ஆஃபரில் இருக்கிற ஷர்ட்ஸில் வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு ரொம்பலாம் இம்ப்ரெஸ் ஆகலை. இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். 1499. ஆஃபரில் நமக்கு ஒரு 500 ரேஞ்சஸில் தான் கிடைக்கும். கலர் கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. நிறைய ஒயிட் கலர்ஸில் இருந்துச்சு. ஷர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக யூஸ் பண்ணுற எக்ஸல், XXL வந்து சைஸஸ் வந்து அந்தளவுக்கு கிடையாது. மற்றபடி பிக்கர் சைஸஸ், ஸ்மாலர் சைஸஸில் வந்து நிறைய வந்து இருக்குது. அந்த சைஸஸில் இருக்கிறவங்களாம் இந்த ஆஃபரை சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நியூ அரைவல்ஸில் வந்து எக்கச்சக்கமான கலர்ஸ் வச்சுருக்காங்க. நியூ அரைவல்ஸில் வந்து வழக்கம் போல் ஆஃபர்ஸ் இருக்காது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பிராண்டுக்கு வந்து பை 1 get 1 வந்து ஃப்ரீ போட்டிருந்தாங்க. இதில் கூட பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக் இல்லை. ஏன்னா பை 1 get 1னால வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆஃப் அண்ட் ஷர்ட்ஸ் கூட நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஷர்ட் 50% போட்டிருந்தாங்க. சரி ஓகே டிஷர்ட்ஸ் ஆச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது, பட் வந்து சைஸஸ் இல்லை. நான் வந்து XXL சைஸஸை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த சைஸஸில் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்படி கிடச்சிச்சின்னா எனக்கு அந்த கலர் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக கிடையாது. சில மெயின்ஸ் பேண்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 70% ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து செப்பரேட்டாக வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருந்தனால அகெயின் வந்து வேறு என்ன ஆஃபர்ஸில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இதில் இருக்கிறது எல்லாமே கூட 70% ஆஃபர்ஸ் தான். நல்ல ஒரு சூப்பர் ஆஃபர்னு சொல்லலாம். நமக்கு அந்த சைஸஸில் வந்து ட்ரெஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லக்கு தான் சொல்லலாம். இப்போது இந்த மெயின் செக்ஷன் வந்ததுக்கப்புறம் என்னோடய தாட் வந்து இந்த டிசைன் நல்லாயிருக்கு, அதில் சைஸ் தேடுறது போய் இந்த சைஸில் வந்து டிசைன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வாங்கிடலான்னு பார்த்தேன். அதில் வந்து சைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலாக கிடைக்கவே இல்லை. எல் சைஸ் இருந்துச்சு, 42 இருந்துச்சு, 44 சைஸ் கிடைக்கவே இல்லை. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த டிசைன் வந்து. நிறைய பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ஸில் தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து ஒயிட் வந்து கண்டிப்பாக ஃபேவரட் லிஸ்ட்டில் தான் கண்டிப்பாக இருக்கும். நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து 60% ஆஃபர், 40% ஆஃபர் சொல்லிட்டு ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆஃபர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகுது. ஷர்ட்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு பார்த்து முடித்ததுக்கப்புறமா சரி ஓகே நம்ம வந்து டிஷர்ட்ஸ் பார்க்கலாம், காலர் டிஷர்ட்ஸ்லாம் சொல்லிட்டு அந்த சைட் போயிருந்தேன். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூ அரைவல்ஸ் தான், ஆஃபர்ஸ் வந்து அப்ளிகபிள் கிடையாது. இதோட ப்ரைஸஸ்லாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 699 799 அந்த ரேஞ்சஸில் தான் இருக்கும். ஹோப் நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ட்ரெண்ட்ஸில் என்னென்னலாம் ஆஃபர்ஸ் போகுது, எப்படியெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்கள் நியர்பை இருக்கிற ட்ரெண்ட் ஷாப்பை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மேபி வந்து சில கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக பிடிக்கலாம், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த ஆஃபர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சித்தான்வி ஸ்டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.